வெல்கம் டு 31 days of AI in cyber security day 6. AI in network security. இன்னைக்கு நெட்வொர்க்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக என்னுடைய கம்பெனிக்குள்ள ஒரு ஃபயர் வால்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், சுவிச்சஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி நிறைய நெட்வொர்க் சம்மந்தப்பட்ட டிவைஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க, கரெக்டுங்களா? அப்போ அங்கே AI எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டால், ஆட்டோமேட்டட் ஃபயர் வால் மேனேஜ்மெண்ட், டிடெக்டிங் அன்யூஷுவல் நெட்வொர்க் டிராஃபிக், பாட்நெட் டிடெக்ஷன், மானிட்டரிங் டேட்டா ஃப்ளோ அனாமலிஸ், ப்ரிடிக்டிங் DDoS அட்டாக்ஸ். விச் இஸ் இன்னைக்கு நீங்கள் ஃபயர் வால் நம்ம சொல்கிறோம், இது என்ன பண்ணணும், இன்பவுண்ட் டிராஃபிக், அவுட்பவுண்ட் டிராஃபிக், என்ன டிராஃபிக் உள்ளே வரணும், என்ன டிராஃபிக் வெளியே போகணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. இன்றைக்கி நான் ஒரு சிஸ்டமை ரிமோட்டாக நான் கனெக்ட் பண்ண போகிறேன்னா 3389 அப்படிங்கிற போர்ட் ஓப்பன் ஆகும். அந்த போர்ட்டு போகணுமா இல்லையாங்கிறது ஃபயர் வாலை பார்த்துக்கும். இப்படி தான் நீங்கள் ஏஐ நெட்வொர்க் செக்யூரிட்டியில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நீங்கள் பாட்நெட் உங்கள் சிஸ்டமில் இருக்குது, இது மூலமாக நிறைய சிஸ்டம் எஃபெக்ட் ஆக போகுதுன்னா கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி ஒரு 100, 200, 300, 1000 லட்சக்கணக்கான பேக்கெட்ஸ் உங்கள் சிஸ்டம்க்கு வருதுன்னா அது DDoS கண்டுபிடிச்சிடும். இப்படி தான் ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டிக்குள்ளே நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்கனைசேஷனை நீங்கள் கொஞ்சம் சேஃப் அண்ட் சீக்கிரம்